அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவை நேற்றைய மழை வானிலை அறிக்கையோட தொடர்ச்சியை பற்றி தனியார் வானிலை ஆய்வாளர் திரு கவர்னர் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். இதே போல பல வானிலை அப்டேட்டுகளையும் விவசாய தகவல்களையும் நம்மளுடைய சேனல்ல பார்த்துக்கிட்டு வரதுக்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். உங்கள் கவர்னர் வரைபடத்தை பாருங்கள். நம்ம மேற்கு பக்கம் அரபிக்கடல், கிழக்கு பக்கம் வங்கக்கடல், நடுவில் குமரிக்கடல் வழியாக தான் பயணிக்குதே தவிர நம்ம ஊர் வழியாக ஒரு நாளும் அது உள்ளே போகவே இல்லை. இன்று 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை இதுதான் நடைமுறை. இதுவரைக்கும் நம்ம ஊருக்குள்ளே வழி உள்ளே போகும்போது நிச்சயமாக நம்ம மேகாத்து வாயில் மண்ணெளி போட்டுச்சு. இப்போது அந்த மேகாத்து மெல்ல நகரும் காற்றாக இருந்தால் கூட கழுகுமலை, கோயில்பட்டி பகுதியில் மலையை கொண்டு போய் குமிச்சிருமே தவிர மேகத்தை கொண்டு போய் குமிச்சிடும். நாம் அனுபவித்த வெக்கையை கொண்டு போய் குமிச்சிடும். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை. காற்று மெல்ல நகரவே இல்லை, அப்படியே நிசப்தமாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? நாம் அனுபவித்த வெக்கையை அப்படியே மேலெழுந்து காற்று லேசாக மேலே போக கடல் காற்று, கிழக்கு கடல் காற்று, தெற்கு கடல் காற்று, மேற்கிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதமான காற்று, இன்னும் சொல்லப்போனால் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பமான காற்று எல்லாம் குளிர்விச்சு பயங்கர இடி மின்னல் மழையை நாளைக்கு கொடுக்க போகுது. இன்றைக்கி கொடுக்கக்கூடிய பகுதிகள் நிறைய ஒதுக்கும், நாளைக்கு ஒதுக்குற பகுதிகள் குறையும், நாளை மறுநாள் ஒதுக்கின பகுதிகளுக்கும் மழை பெய்யும், அதுக்கு நாளைக்கு மறுநாள் இன்னும் மழை பெய்யும். அதற்கு பிறகு 2 நாள் 3 நாள் கேப்பில் கேரளாவில் மழை வலுத்த பிறகு நமக்கு திரும்பவும் மழை ஸ்டார்ட் ஆகும். 18, 20 நமக்கு 20ஆம் தேதி இன்னொரு மழை இருக்குது. அப்போது 12, 13, 20 2 ஸ்பெல் மழை இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்திலே தெரியும். காற்று நிலப்பரப்பில் நுழையவே இல்லை, கடல் வழி பயணிக்கிறது. ஆக ஊருக்குள்ளே பால் பூத்துன்னு வரலை, நிசப்தமாக இருக்குது. இடிமலை 2 ஸ்பெல் உறுதி 10 நாளைக்குள்ளே. அதை என்ஜாய் பண்ணி நம்ம அனுபவிக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.